almost everything you need to know. ஹலோ நண்பா, ஜஸ்ட் கீப் பையிங் புக்கோட ஆத்தர் நிக் வந்து அவரோட தாத்தாக்கு கேம்பிளிங் அடிக்ஷன் ஆனதா சொல்றாரு. அதாவது அவருக்கு ஹார்ஸ் ரேஸ்ல பெட்டிங் பண்ற ஹேபிட் இருந்தது. ஃபேக்ட் என்னன்னா, அவர் 55 வயசுல ரிட்டையர் ஆயிட்டாரு. மந்த்லி $1200 பென்ஷனா வேற கிடைச்சிட்டு இருந்தது. சொல்ற அளவுக்கு அவருக்கு எந்த செலவும் கிடையாது. ஏன்னா அவர் அவரோட அம்மா கூட தான் தங்கி இருந்தாரு. ஆனா அவரோட கேம்பிளிங் அடிக்ஷனால அவர் சாகும்போது அவர்கிட்ட காசே இல்ல. அவர் அக்கௌண்ட்ல $0 தான் பேலன்ஸா இருந்தது. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு கிடைச்ச ஸ்டெடியான பென்ஷன் அமௌண்ட்ல பாதிய ஹார்ஸ் ரேசிங் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கேம்பிளிங் பண்ணிட்டு பாதிய US ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா கூட அவர் சாகும்போது அவரோட நெட்வொர்க் வந்து $1 million மேல இருந்திருக்குமா. ஆனா அவர் அதை பண்ணலன்னு சொல்றாரு. இந்த புக்கோட ஆத்தர் கூட அவரோட மிட் 20ஸ்ல தான் ஃபைனான்ஸோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி கத்துக்க ஆரம்பிச்சாரு. ஒரு வெப்சைட்ல ஆரம்பிச்சு ஃபைனான்ஸ்ல அவர் கத்துக்கிற விஷயங்களை பத்தி ஆர்டிகல்ஸா எழுதி பப்ளிஷ் பண்ணலாம் நினைச்சாரு. ஆனா அவர் இந்த விஷயத்துல அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இல்ல. ஏன்னா அவருக்கு இந்த டாபிக்ல அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க ஃபேமிலில யாருமே அந்த அளவுக்கு ரிச் பர்சனா மாறினதே கிடையாது. அதாவது ஒரு ரோல் மாடல் இல்ல எக்ஸாம்பிள் அவருக்கு இருந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க தாத்தாக்கு ஆல்ரெடி கேம்பிளிங் அடிக்ஷன் இருந்ததா சொல்லிட்டாரு. அவங்க அப்பா அம்மா கூட காலேஜ் டிராப் அவுட்ஸா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் பணத்தை பத்தி அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம தான் இருந்தது. சோ இவர் ஃபைனான்ஸை பத்தி கத்துக்கணும்னா இவரே தான் கத்துக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த விஷயங்களெல்லாம் கத்துக்க அவரு ட்ரை பண்ணும்போது யூடியூப்ல கேசி நைஸ்டாட் வந்து 3 words got me 3 million subscribers ஒரு வீடியோ போட்டிருந்ததை அவர் பார்த்தாரு. அதுல அவரோட யூடியூப் சக்சஸ்க்கான காரணம் வந்து இந்த 3 வார்த்தை தான் சொன்னாரு. அது என்னன்னா, ஜஸ்ட் கீப் அப்லோடிங். யூடியூப் வந்து புதுசா ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தப்ப கேசி நைஸ்டாட் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுனால தான் நான் யூடியூப்ல சக்சஸ்ஃபுல்லா மாறினேன்னு அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. இந்த வீடியோவை பார்த்தப்ப அவருக்கு ஃபைனான்ஸ்ல இந்த விஷயத்தை ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சது. ஒருத்தருக்கு ஃபைனான்ஸை பத்தி எதுவுமே தெரியல, ஸ்டாக் மார்க்கெட்னா ஒன்னும் தெரியல, புல் மார்க்கெட், பேர் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட்லாம் கேள்வியே பட்டதில்லை. ஆனா சிம்பிளா எதை பத்தி யோசிக்காம ரெகுலரா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலே சக்சஸ்ஃபுல்லா மாறிடலாமான்ற ஒரு விஷயத்தை கொஸ்டினா எடுத்துக்கிட்டு அவர் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ அவருக்கு இன்னொரு ஒரு 3 மேஜிக் வேர்ட்ஸ் கிடைச்சது. அது என்னன்னா, ஜஸ்ட் கீப் பையிங். அவ்வளவுதான். இந்த 3 மேஜிக் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு இன்வெஸ்டரா மாறலாம். ஏன் தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸ் கோ அப் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதாவது இந்த உலகத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு மார்க்கெட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அதுல முக்காவாசி எல்லா மார்க்கெட்டும் மேல தான் போகும். எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலே ஒரு கிரேட் டிப்ரெஷன், வேர்ல்டு வார்ஸ், நியூக்ளியர் வார்ஸ், .com பபிள் கிராஷ், 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், 2020 COVID-19 கிராஷ்னு அமெரிக்கா மார்க்கெட் மட்டும் இல்லாம இதுல பாதிக்கு மேல விஷயங்களை இந்தியா மார்க்கெட்டும் ஃபேஸ் பண்ணிருக்கு. ஆனா இவ்வளவு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் மார்க்கெட்ஸ் கன்சிஸ்டன்டா வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. சோ அதனால தான் இந்த 3 வேர்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் கீப் பையிங். சும்மா ஜஸ்ட் கீப் பையிங் சொல்லாதீங்க. மார்க்கெட்ஸ் மேல போகுன்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த காலத்துல நிறைய செலவாகுதே, எல்லாமே வேலை அதிகமா இருக்கே, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது? நான் ஏர்ன் பண்றேன், செலவு பண்றேன், அப்படியே இருந்துக்கிறேனே, இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஸோ மக்களுக்கு இந்த மாதிரி காமனான கொஸ்டின்ஸ் மைண்ட்ல வர்றதுனால ஆத்தர் இப்போ ஏன் இன்வெஸ்ட் பண்ணோன்றத நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்றதுக்கு ஒரு 3 ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ப்ரிப்பரேஷன் ஃபார் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். நீங்க இப்போ ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, யங்கா இருக்கீங்க, ஒரு 25 வயசு ஆகுது, கொஞ்சம் கையில பணம் வர ஆரம்பிக்குது, இதனால நிறைய டைமோடையும் எனர்ஜியோடையும் இருக்கீங்க. ஆனா இந்த எனர்ஜி கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்காது. இந்த யங் ஏஜ்ல லேட் நைட் உட்காந்து ஒர்க் பண்ண முடியும், அடுத்த நாள் காலையில எழுந்து வெளியே போய் சுத்தவும் முடியும். ஆனா உங்களுக்கு வயசாகும் போது இதெல்லாம் பண்ண முடியாது. உங்களை அறியாமலே அங்கங்க தூங்குவீங்க, உடம்பு அங்க இங்க வலிக்குதுன்னு டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்க ஒரே ஒரு ஒத்துமை என்ன தெரியுமா? யங் ஏஜ்ல எனர்ஜி இருக்கும் போதும் பணம் தேவைப்படும், ஓல்ட் ஏஜ்ல டயர்டா இருக்கும் போதும் பணம் தேவைப்படும், ஹெல்த் சரியில்லைன்னா இன்னும் அதிகமாவே தேவைப்படும். சோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை தான் நீங்க இப்ப பண்றீங்க. சோ ஆத்தர் வந்து ஜஸ்ட் ஒரு AI எடிட்டிங் டூல் மூலமா நீங்க இப்ப எடுக்கிற ஒரு போட்டோவை நீங்க வயசான மாதிரி மாத்தி பாருங்கன்னு சொன்னாரு. அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த மாதிரி யங் பீப்புளை அவங்களோட போட்டோவை எடிட் பண்ணி ஓல்டான மாதிரி காட்டும் போது அவங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ற பணத்தை விட அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்ததுன்னு சொல்றாரு. சோ நீங்களும் இந்த விஷயத்தை இன்னும் ரியலைஸ் பண்ணாம இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷனுக்கு நீங்க நல்லது பண்ணிட்டு இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, protecting your wealth against inflation. ஹென்ரி யங்மன் ஒரு அமெரிக்கன் காமெடியன் இந்த விஷயத்தை சொன்னாரு. Americans are getting stronger. 20 years ago it took 2 people to carry $10 worth of groceries, but today a 5-year-old can do it. இந்த கோட் மூலமா இவரு சார்காஸ்டிக்கா நமக்கு இன்ஃப்ளேஷனை புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி $10 கொடுத்து grocery பொருள்லாம் வாங்கணும்னா அதை 2 பேர் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு அதே $10 கொடுத்து groceries வாங்கினா ஒரு 5 வயசு பையன் தூக்கிட்டு வர அளவுக்கு தான் நமக்கு பொருள் கிடைக்கும்னு பண வீக்கத்தை இந்த மாதிரி கிண்டலா சொல்றாரு. சோ நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னும் 20 வருஷம் கழிச்சு 10,000 மதிப்புள்ள கிராசரிஸை 5 வயசு பையன் தூக்கிட்டு வர மாதிரி நிலைமையில தான் இருப்போம்.
இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கும் எக்கனாமிக்கும் இன்னிலிருந்தே ரெடி ஆகுறீங்களா? நீங்க சேர்த்து வைக்கிற பணத்தை இன்ஃப்ளேஷன் பீட் பண்ற அளவுக்கு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்களான்னு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து தேர்டா, நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னவா இருக்கணும்னா, உங்களோட ஹியூமன் கேபிட்டலை ஃபினான்ஷியல் கேபிட்டலா மாத்துறதுக்கு. ஹியூமன் கேபிட்டல் டு ஃபினான்ஷியல் கேபிட்டலா அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியலையேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. மனுஷங்களால வாழ்க்கை ஃபுல்லா உழைக்க முடியாதுன்ற விஷயத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 22 வயசுல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு நாளுக்கு 500 rupees கிடைக்குதுன்னா அதுதான் உங்களோட ஹியூமன் கேபிட்டல். அதாவது உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டைமுக்காக உங்களுக்கு பணம் கிடைக்கும். டைம் ஆக இந்த ஹியூமன் கேபிட்டல் வந்து பர் டே பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது உங்க ஒரு நாள் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா இந்த ஹியூமன் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆக உங்களோட எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க ஃபினான்ஷியல் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தாதான் உங்க பணம் உங்களுக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சு உங்களோட ஹியூமன் கேபிட்டலோட எஃபர்ட்டை நீங்க குறைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பதான் இந்த கிராஃப்ல காட்டுற மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வந்து உங்களோட ஹியூமன் கேபிட்டல் இருந்து வர இன்கம்மை விட பல மடங்கு அதிகமா தந்துகிட்டே போகும். ரிச் டாட் புவர் டாடோட கேஷ் ஃப்ளோ புக்ல சொல்ற மாதிரி நம்ம ENS குவாட்ரண்ட்டை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். அந்த பணத்தை பில இன்வெஸ்ட் பண்ணி இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்க டைமையும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணலாம். ஆனா அந்த பணத்தை நீங்க I குவாட்ரண்ட்ல கொண்டு வராத வரைக்கும் உங்களுக்கு உண்மையான ஃப்ரீடம் கிடைக்காது. ஸோ உங்க ஹியூமன் கேபிட்டலை ஃபினான்ஷியல் கேபிட்டலா மாற்ற ஆரம்பிங்க. உங்களோட ஃபியூச்சருக்கு அது உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இன்வெஸ்டிங்கோட வை ரீசன் உங்களுக்கு புரிஞ்சதுனால இப்போ எங்க அப்புறம் எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்ற டாபிக்கை பத்தி பார்ப்போம். எங்க அப்புறம் எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்ற டாபிக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு புக்ல இருக்க ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேன் பாருங்க. ஜெஃப் சேடர் வந்து சிட்டி குரூப்ல ஒரு அனலிஸ்டா இருந்தாரு. அதாவது ஜென்ரலா நம்பர்ஸ், அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா வச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்றது, இல்ல எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணா ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும்ன்றத கண்டுபிடிக்கிறது தான் இவரோட வேலையா இருந்தது. அவர் பண்ண ஜாப்ல ஒரு போர்ட்ஃபோலியோவையும் அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த விஷயத்தை விட குதிரைங்களை பத்தி ரிசர்ச் பண்றதுல அவருக்கு ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, அதுவும் பர்டிகுலரா எந்த குதிரை வந்து ரேஸ்ல ஜெயிக்கும்ன்றத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப அதிக ஆர்வம் இருந்ததுனால இந்த குதிரைங்களை பத்தி ரொம்ப அதிகமா ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த குதிரையோட அப்பா அம்மா யாரு, இதோட பிளட் லைன் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கான DNA இருக்கா, அந்த குதிரையோட மூக்கு சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கு, அதோட மசில் ஃபைபர் டென்சிட்டி எவ்வளவு இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி இந்த ஹார்ஸ் தான் ரேஸ்ல ஜெயிக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாரு. ஆனா இப்படி எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணா கூட அவருக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காம்படிஷன்ல கலந்துக்க போற குதிரைகள்ல எந்த குதிரை மற்ற குதிரைகளை விட ஒரு 2-3 செகண்ட் ஃபாஸ்டா ஓடுன்றதை தான் அவர் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் பண்ண ரிசர்ச் எல்லாம் அவருக்கு பலன் கொடுக்கல. ஆனா எப்ப வந்து அவர் எல்லா ஹார்சஸையும் அல்ட்ரா சவுண்ட்ல ஸ்கேன் பண்ணி அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸை பார்த்து, அதுவும் பர்டிகுலரா எந்த குதிரையோட ஹார்ட் வந்து மற்ற எல்லா குதிரையை விட பெருசா இருக்குதோ அதுதான் மற்ற எல்லா குதிரைகளை விட ஃபாஸ்டா ஓடுன்னு கண்டுபிடிச்சாரு. இந்த ப்ராசஸ்ல 151 குதிரையை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஹார்ட் பெருசா இருக்க ஒரு குதிரையை தான் செலக்ட் பண்ணாரு. அவரோட கிளைண்ட்டை இந்த குதிரை மேல பெட்டிங் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அந்த குதிரை தான் எல்லா குதிரையை விட ஃபாஸ்டா ஓடிச்சு, ட்ரிபிள் கிரவுன் டைட்டிலையும் ஜெயிச்சது. சரி, இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு ஆத்தர் இப்ப சொல்லிட்டு இருக்காருன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் இதுதான். நிறைய நேரங்கள்ல அவர் பண்ண மாதிரியே குதிரையை ரிசர்ச் பண்ற மாதிரி அதோட நாஸ்டல் சைஸ், DNA, மசில் டென்சிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ஹார்ட் பெருசா இருந்தா குதிரை நல்லா ஓடுன்ற மாதிரி சிம்பிளான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்ஸை கொண்டு வர நினைக்கிறது தான் ஸ்மார்ட்டான விஷயம்னு சொல்றாரு. அதே மாதிரி மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமா ரிட்டர்னை கொண்டு வரேன், இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றேன், அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றேன்னு இன்வெஸ்டிங்கையும் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாம சிம்பிளா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மோஸ்ட் மார்க்கெட்ஸ் கோ அப் மோஸ்ட் ஆஃப் த டைம்ன்ற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்டா ரெகுலரா நம்ம கிட்ட பணம் இருக்கும் போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அதாவது லாங் டேர்ம்ல மார்க்கெட் மேல தான் போகுன்ற நம்பிக்கையில ஜஸ்ட் கீப் பையிங்ன்ற ரூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒரு பிஸி பர்சனா இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஒண்ணுமே தெரியலனாலும் நம்மளாலையும் ப்ராஃபிட் அண்ட் ரிட்டர்ன்ஸை பண்ண முடியும்னு சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியை நம்பி அதோட இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க நம்ம சொல்றதுக்கான கவுண்டர் ஆர்குமெண்ட் என்னவா வரும்னு கேக்குறீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸ் மேல தானே போகும். ஆனா ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து 1989ல ஒரு பீக்கை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிம்மறவே இல்லையே, இன்னும் அந்த லெவலை கிராஸ் பண்ணலையேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல கூட நீங்க கன்சிஸ்டன்டா அப்பப்போ பீரியாடிக்கா SIP ரூட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட நம்ம இன்னும் ப்ராஃபிட்டபிளா தான் இருப்போம்னு ஆத்தர் சொல்றாரு. அந்த பீக்ல போய் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும்னு சொல்றாரு. சோ நம்ம கண்ட்ரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபபிலி ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்த ப்ராப்ளம் மாதிரி நமக்கு அட்லீஸ்ட் இன்னும் 50 வருஷத்துக்கு வராது. ஆனா இன்னும் டவுட் இருக்கு. இன்னும் உங்க ரிஸ்கை மினிமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸோட சேர்த்து குளோபல் மார்க்கெட்ஸ்லயும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்க. அதிகமா டெக்ல இனோவேஷன் நடக்கிற அமெரிக்கா மாதிரி பிளேசஸ்ல கூட நீங்க உங்க போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணலாம். இல்ல கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி கூட நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணலாம். சோ இது வரைக்கும் நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம், எதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம், ஏன் இன்வெஸ்ட் பண்ண போறோம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறதுன்றத பத்தி தான் இப்போ பிராக்டிகலா பார்க்க போறோம். ஹவு டு இன்வெஸ்ட் இன் இண்டெக்ஸ். சோ இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் மோஸ்ட் பீப்பிளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் புரிஞ்சுக்கிட்டதுனால ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு ஒரு கொஸ்டினா இருக்கும். அதுக்கு தான் வீடியோவோட இந்த பார்ட்ல லைவ் எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு காட்ட போறோம். ஜெனரலா பார்த்தா இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்னு வந்து ETF. ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு
உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையே கிடையாது. ஆனால் ஒரு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டும் இடிஎஃப்பும் கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் பார்க்குது. ரெண்டுலையுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷன் வர சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு ஏஎம்சி வழியா, அதாவது ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இல்லை யூடிஐன்னு இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மூலமாக தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுவீங்க. உங்கள் பேன் கார்டோட நம்பரோட அட்டாச் ஆகி ஒரு போர்ட்ஃபோலியோ நம்பரை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா கையில் வராது, டைரக்டா உங்க மெயிலில் வந்துடும். இதனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டா மாசம் ஒரு அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆகிற மாதிரி எஸ்ஐபியை கூட நீங்கள் இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஆனால் எந்த டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்றது மட்டும் தான் உங்களோட கண்ட்ரோலில் இருக்குமே தவிர என்ன விலைக்கு என்ன டைமில் கரெக்டாக வாங்கணுன்றதெல்லாம் உங்களோட கண்ட்ரோலில் இருக்காது. பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, செல் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி உங்கள் பணம் உங்கள் கையில் திரும்ப வரணும்னாலும் சரி, அதுக்கு இன்பிட்வீன்ல ஒரு 1.5 நாள் எப்பயுமே டைம் கேப் இருக்கும். ஆனால் இடிஎஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான். அதே மாதிரி ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலமாக தான் உங்களோட பணம் வந்து மேனேஜ் ஆகும். ஆனால் மார்க்கெட் ஹவர்ஸ், அதாவது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 9:15 இருந்து 3:30 டைமுக்குள்ள நீங்க நினைச்ச விலையில உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை நீங்க வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்க டைம் பீரியடுக்குள்ள உங்களால நீங்க நினைச்ச விலையில ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபால் ஆகுறத நோட்டீஸ் பண்றீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கலாம்னு தோணுதுன்னா நீங்க உங்க டிமேட் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியை இன்ஸ்டன்டா வாங்க முடியும். இதுதான் இடிஎஃப்ல இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ். எஸ்ஐபி பண்ணிட்டே இருக்கும்போது அப்பப்போ மார்க்கெட் டவுன் ஆகும்போது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடிஎஃப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ என்னோட டிமேட் அக்கௌண்ட்டோட ட்ரேடிங் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி ஒரு இடிஎஃப் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் என்னோட ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்ல லாகின் பண்றேன். இடிஎஃப்க்கு ஒரு செப்பரேட்டான வாட்ச் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி இப்போ சில இடிஎஃப்ஸ் ஆட் பண்ண போறேன். மோஸ்ட் காமனா நிறைய பேருக்கு வந்து நிஃப்டி பீஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி பீஸ்ன்னு போட்டு நீங்க இங்க சர்ச் பண்ணிட்டு இங்க தெரியுற பிளஸ் பட்டனை பிரஸ் பண்ணி ஆட் கொடுத்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்ல நிஃப்டி பீஸ் ஆட் ஆயிடும். இது வந்து நிப்பான் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஒரு இடிஎஃப். இதே மாதிரி வேற என்ன இடிஎஃப்லாம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிக்கெட் டேப் மாதிரி வெப்சைட்ஸை நீங்க விசிட் பண்ணி இந்த மாதிரி இடிஎஃப்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா இடிஎஃப்ஸும் இங்க லிஸ்ட் ஆயிடும். நிஃப்டி 50K பாருங்க, எடல்வைஸ், நிப்பான் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கொடாக்குன்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து அவங்களோட இடிஎஃப்ஸை நிஃப்டிக்காக கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, எதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் இல்லாம ட்ராக்கிங் எரரும் எதுல கம்மியா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு டெசிஷனுக்கு வாங்க. இதை நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடிஎஃப் இப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஒரு கம்பேரிசனை போட்டு எது வேணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இங்க இப்படி பார்க்கும்போது அந்த இடிஎஃப் கீழே அதோட டிக்கரும் இருக்கும் பாருங்க, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு உங்களோட ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே இப்படி சர்ச்சில் பேஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு பை ஆப்ஷனை கொடுக்கறது மூலமாக இங்கே குவான்டிட்டி என்டர் பண்ணிவிட்டு லிமிட் ஆர்டருக்கு ப்ரைஸை செட் பண்ணிவிட்டு டெலிவரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே பே ஃபுல்லுன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிரும். இதே மாதிரி இப்போ ஆஃபர் இருக்கிற டைமில் இந்த ஏஞ்சல் ஒன்னோட ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை நான் இப்போ லாகின் பண்ணுற மாதிரி ஜீரோதாவோட கைட்டை யூஸ் பண்ணுறீங்களோ, எதை யூஸ் பண்ணாலும் இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இப்போ நான் ஜீரோதாவோட ட்ரேடிங் போர்ட்டலில் ஐசிஐசிஐ நிஃப்டின்னு சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இதை ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டோட ட்ரேடிங் போர்ட்டலில் ஒரு இடிஎஃப் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி இந்த மாதிரி பை ஆர்டருக்கு குவான்டிட்டியும் லாங் டேர்மையும் செலக்ட் பண்ணிட்டு பைன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். இல்லை நீங்கள் ஏஞ்சல் ஒன்றும் ஜீரோதாவும் யூஸ் பண்ணல, அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே கூட இந்த மாதிரி வாட்சஸில் நீங்கள் நிஃப்டி இடிஎஃப்னு போய் சர்ச் பண்ணி உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த இடிஎஃப்ஸை பை அண்ட் செல் பண்ண முடியும். இங்கே மார்க்கெட்டுன்னு இருக்கிறத லிமிட் ஆர்டர்னு மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் என்டர் பண்ணி அந்த ப்ரைஸ்க்கு வரும்போது ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நீங்கள் இந்தியா மார்க்கெட்டில் எப்படி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் இதில் எந்தெந்த டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய் எப்படி ஆட் பண்ணி பை பண்ணணுன்றத கூட உங்களுக்கு காட்டிட்டோம். ஆனால் நீங்கள் இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல, யூஎஸ் மார்க்கெட்டில் உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களோட ஐஎன்டி மணியோட யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டு சர்ச் டேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க, VOO. இதை தேடினீங்கன்னா வேன்கார்டோட S&P 500 இண்டெக்ஸ் ETF கிடைச்சிரும். QQQன்னு தேடினீங்கன்னா நாஸ்டாக்கோட இண்டெக்ஸ் ஃபண்டோட ETF கிடைச்சிரும். இந்த மாதிரி அதோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கிட்டு எந்தெந்த கம்பெனிலாம் பாருங்க, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், என்விடியா, கூகுள்ன்ற மாதிரி உலகத்தோட பெரிய பெரிய டெக் கம்பெனிஸில் உங்களால் இந்த ஒரு ETF வாங்குறது மூலமாகவே டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பிக் பண்ண தெரியலனாலும் இந்தியாவில் நிஃப்டி, இங்கே வந்து S&P இல்லை நாஸ்டாக்னு உங்களால் குளோபல் லெவலில் உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ண முடியும். பர்சனலாக நீங்கள் இப்போ பார்த்த மாதிரியே
இதில் இருக்க எல்லா டிமேட் அக்கௌண்ட்ஸையும் நாங்கள் ப்ராக்டிக்கலாக டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இந்தியன் டிமேட் அக்கௌண்ட்டையும் ஐஎன்டி மணி மூலமாக ஒரு யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் இந்த மாதிரி ETFஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த டிமேட் அக்கௌண்ட்ஸில் 0 தான் மட்டும் பெய்டு ஒரு 200 மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. மற்றது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இந்த லிமிடெட் டைம் ஆஃபர் இருக்கும்போதே ஏஞ்சல் ஒன்லையும் ஐஎன்டி மணிலையும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களால இந்தியன் மார்க்கெட்ஸ்லயும் யூஎஸ் மார்க்கெட்ஸ்லயும் இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் மூலமா டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, ETFஸ்க்கு ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா $0 அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் போர்ட்டலுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்க பாருங்க லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் அவைலபிளா இருக்கு, அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னது, அதோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் என்னதுன்ற மாதிரி TERAUM கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது சரின்படுதோ அதுல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணலாம். இல்ல ஐஎன்டி மணி ஆப்ல கூட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செக்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களால லிஸ்ட் ஆயிருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்துலயும் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஜஸ்ட் கீப் பையிங் ரூலை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வரக்கூடாதுன்னு ப்ராக்டிக்கலா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கூட காமிச்சு கொடுத்துட்டோம். நாங்க பர்சனலா யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் டெமோ தேவைன்னா ரொம்ப சீக்கிரமாவே நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்க ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸ் சேனல்ல டெமோ வரும். அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாம இருக்க ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்கே அப்புறம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றதை பற்றி நீங்கள் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த வீடியோட ஃபைனல் பார்ட்டில் ஆத்தர் இந்த புக்கில் ஷேர் பண்ணியிருக்க சிம்பிள் ஃபினான்ஸ் ரூல்ஸை பற்றி பார்ப்போம். இதை உங்களோட ஓல்டு வெர்ஷன் டைம் ட்ராவல் பண்ணி உங்களோட யங் வெர்ஷனை மீட் பண்ணி இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணு உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த சிம்பிள் ரூல்ஸை டிசைன் பண்ணதா சொல்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீசிங் யோர் இன்கம் நாட் ரெடியூசிங் யோர் ஸ்பெண்டிங். ஸ்பெண்டிங்கை குறைக்கிறது நல்ல விஷயம் தான். ஸ்பெண்டிங்கில் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இல்லை நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர்றது நமக்கு யூஸ் ஆகும் தான். ஆனா ஒன்ஸ் அந்த கண்ட்ரோல் ஓரளவுக்கு உங்ககிட்ட வந்தா கூட நீங்க உங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணாத வரைக்கும் உங்களால அதிகமா இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதிகமா உங்க ஒர்க்கிங் கேபிட்டலை ஃபினான்ஷியல் கேபிட்டலா மாத்த முடியாது. சோ ஸ்பெண்டிங்கை குறைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க இருக்கிறதுல பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறதுல தேடி அலையறதை விட அந்த டைமை உங்க இன்கமை இன்க்ரீஸ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தரும். அடுத்து ஆத்தர் நமக்கு இங்க ஷேர் பண்ற செகண்ட் சிம்பிள் ரூல் என்னன்னா, டெட் isn't good or bad, it depends on how you use it. அதாவது கடன் வாங்குறதுன்றது நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல. ஆனா அந்த கடனை எதுக்காக வாங்குறீங்க? அசெட்ஸை பில்ட் பண்ண வாங்குறீங்களா இல்ல உங்க கன்சியூமரிசமை ஃபுல்ஃபில் பண்ண வாங்குறீங்களான்னு யோசிக்கணும். கடன் வாங்கி வீடு வாங்குறது, கடன் வாங்கி பிசினஸ் பண்றது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கலாம். இல்ல உங்களோட பிடிச்ச கேஜெட்டோட லேட்டஸ்ட் அப்கிரேடட் வெர்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கடன்ல அந்த கேஜெட்டை வாங்குறதும், இல்ல ஆல்ரெடி பாயிண்ட் A to பாயிண்ட் B போறதுக்கு ஒரு வண்டி இருந்தாலும் புது வண்டி மார்க்கெட்டுக்கு வந்திருக்குன்னு ஃபினான்ஸ்ல அதை போட்டு வாங்குறது தான் நமக்கு பேட் டெட்டா மாறும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே முக்கியமான ஹை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கார்டு டெட் அதிகமாகுது. மாசம் பில் ஜென்ரேட் ஆகி டியூ டேட்குள்ள ஃபுல் பேமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே மோசமான பேட் டெட்டா இருக்கும். சோ கடனை கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அடுத்து தேர்ட் சிம்பிள் ஃபினான்ஷியல் ரூல் என்னன்னா, ஒரு வீடை சொந்தமா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. வாழ்க்கை ஃபுல்லா சம்பாதிச்ச பணத்தை ஒரு வீட்லயே போட்டுறாதீங்க. தலையில ஃபுல்லா கடனை ஏத்திக்கிட்டு ஒரே இடத்துல லாக் ஆகி லைஃப்ல இருக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்சல்யூட்டா லைஃப்ல நான் இங்க மட்டும் தான் இருக்க போறேன், இங்கே செட்டில் ஆக போறேன், வேற எந்த கண்ட்ரிக்கும் போக போறது இல்ல, வேற எந்த ஸ்டேட்டுக்கும் மூவ் பண்ண போறது இல்லைன்னா மட்டும் ஒரு வீடு வாங்க போற முடிவை எடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரே வீடுல கடனோட ஃபிக்ஸ் ஆயிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீடு ஒரு இன்கம் ப்ரொடியூசிங் அசெட்டா இல்லாம இருக்கிறதுனால கேஷ் ஃப்ளோக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு வீடை வாங்கி EMI கட்டிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுல வெறும் அம்மா அப்பா இல்ல வைஃபை மட்டும் தங்க வச்சுட்டு வேற ஒரு ஊர்ல வேலை கிடைச்சதுன்னு அங்க போய் வேலை செஞ்சுக்கிட்டு அங்கேயும் வாடகை கட்டிக்கிட்டு இங்கேயும் EMI கட்டிக்கிட்டு கேஷ் ஃப்ளோ இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சோ அதனாலதான் இந்த தேர்ட் ரூல், ஒன்லி பை அ ஹவுஸ் when the time is right. இந்த ரைட் டைம்ன்றதை எதை மீன் பண்றாருன்னா, இன்கம் அதிகமாகி நிறைய சேவிங்ஸ் பண்றீங்க, மாசம் நிறைய பணம் உங்க கையில தங்குது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபோர்த் சிம்பிள் ரூல் என்னன்னா, இன்வெஸ்டிங்க்கு டைமையும் எனர்ஜியும் டெடிகேட் பண்ண முடியலன்னா, அப்படி டெடிகேட் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் நமக்கு வேலைக்கு ஆகலைன்னா, நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரியலன்னு ஒத்துக்கிட்டு சிம்பிளா ஒரு பிராட் இண்டெக்ஸ்லயோ இல்ல ETFலயோ இன்வெஸ்ட் பண்றது தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், மோஸ்ட் மார்க்கெட்ஸ் கோ அப் மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் கீப் பையிங்ன்ற இந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம கன்சிஸ்டன்டா ஒரு பிராட் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் ஸ்டாக் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஹியூமன் கேபிட்டலை ஃபினான்ஷியல் கேபிட்டலா மாற்ற முடியும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து கிடைக்கிற கெயின்ஸை நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இல்ல நம்மளோட கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, நம்மளோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் நமக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணும். ஸோ 2050ல இருந்து ஒருத்தர் டைம் டிராவல் பண்ணி உங்ககிட்ட இன்வெஸ்டிங் அட்வைஸ் கொடுக்க வராருன்னா அவரு மோஸ்ட் ப்ராபபிளி சொல்ல போறது ஜஸ்ட் கீப் பையிங் தான். ஸோ வெல்த் பில்ட் பண்றதுக்கு உங்களால முடிஞ்சப்பெல்லாம் ஒரு பிராட் இண்டெக்ஸை பை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷன் இப்போ நீங்க எடுத்த டெசிஷன்ஸ்க்காக ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் டீடைலா
டீட்டெயிலாக அந்த யூஎஸ் மார்க்கெட்டோட பெர்ஸ்பெக்டிவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கீப் பையிங் புக்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து வாங்கி படிச்சு பாருங்க. சேனலில் இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.